ஒரு கிராமத்தில் ஷீலா அப்படிங்கிற பாட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாம். அவங்க ஒரு உணவகம் நடத்தி வந்தாங்களாம். அந்த உணவகத்தில் பொருள்கள் எல்லாம் ரொம்ப தரமானதாகவும் உணவு ரொம்ப சுவையானதாகவும் குறைஞ்ச விலைக்கு இருக்கிறதால அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் வந்து இந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்கி சாப்பிடுவாங்களாம். கிடைக்கிறது கொஞ்சம் காசாக இருந்தாலும் பாட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்களாம். பாட்டி கடைக்கு எதிர்த்தாப்புல மாலாங்கிற லேடி பாட்டிக்கு போட்டியாக அதுவும் ஒரு உணவகத்தை நடத்திக்கிட்டு வந்துச்சான். பாட்டி கடையில் வர கூட்ட அளவு மாலா கடைக்கு வரலன்னு சொல்லிட்டு அவள் பாட்டியை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாளாமா. அவள் எப்போ பார்த்தாலும் எப்படிடா அந்த பாட்டியை கடையை காலி பண்ண வைக்கிறதுனே யோசிச்சுட்ருப்பாளாம். அப்படி யோசிச்சுட்ருக்கும்போது அவளுக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்க மந்திரவாதி ஒருத்தன் ஞாபகம் வந்தானாம். அவகிட்ட போய் இந்த பாட்டிக்கு ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மந்திரவாதி இருக்க குகையை நோக்கி போனாலாமா. தன்னை தேடி வந்த மாலாவை பார்த்து மந்திரவாதி, உனக்கு என்ன காரியம் ஆகணும்னு நீ என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு மாலாவை பார்த்து கேட்டானாம். அதுக்கு மாலாவும் மந்திரவாதி கிட்ட அந்த பாட்டியை பற்றியும் தன்னை பற்றியும் சொன்னாலாமா. எப்படியாவது அந்த பாட்டியை இந்த ஊரை விட்டே துரத்தணும் அப்படின்னு மந்திரவாதிக்கிட்ட யோசனை கேட்க வந்ததா அவள் சொன்னாலாம். அதுக்கு மந்திரவாதியும், சரி 2 வகையான மந்திர பொடியை நான் உன்கிட்ட தரேன். ஒன்று உன்னோட உணவை ருசிப்படுத்தவும், இன்னொன்று பாட்டியோட உணவை கெடுத்து அதை சாப்பிட்றவங்களுக்கு வாந்தி மயக்க வர மாதிரியும் மந்திர பொடி தர. அதை எப்படியாவது நீ உங்கள் உணவில் கலந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தானாமா. அதை வாங்கிக்கிட்ட மாலாவும், சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பாட்டியோட உணவுலையும் கலந்துடுறேன், என்னோட உணவுலையும் இந்த மந்திர பொடியை கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துட்டு மாலாவும் ரொம்ப சந்தோஷமாக அவள் வீட்டுக்கு வந்தாளாமா. வீட்டுக்கு வந்த மாலாவோ பாட்டி வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து பாட்டி தயாரித்து வச்சுருந்த உணவில் அவள் கொண்டு வந்த மந்திரப்பொடியை யாருக்கும் தெரியாமல் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு கலந்துட்டாளாமா. கலந்துட்டு அவள் வீட்டுக்கு போனாள். அவள் வீட்டுக்கு போன மாலாவோ இன்னொரு மந்திர பொடியை அவள் தயாரித்து வச்சுருந்த உணவில் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். நாளையிலேருந்து நமக்கு தான் வியாபாரம் நிறைய ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாத பாட்டியோ எப்பவும் போல் கடையை திறந்து அவங்க உணவு தயாரிக்கிறதையும் வர கஸ்டமர்ஸ்க்கு போடுறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாமா. திடீர்னு அந்த பக்கம் பார்த்தா மாலா கடையில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். அதுக்கு என்ன காரணம்னா மாலா போட்ட ஆஃபர் தான். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உணவை ஃப்ரீயாக சாப்பிட்லாம், இனிமேல் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சா மட்டும் நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாலாம். அதை சாப்பிட்ட 2 பேர் உடனே மயங்கி விழுந்துட்டாங்களாமா. மாலாவுக்கு ஒன்றும் புரியலையா. ஐயோ என்னாச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சா மந்திர பொடியை மாற்றி கலந்துட்டோன்னு சொல்லி. இந்த விஷயம் காட்டு தீ போல் ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சாமா. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸும் மாலாவை கைது செய்ய வந்தாங்களாம். கைது செய்ய வந்த போலீஸும், நீ இப்படி தரமில்லாத உணவை மக்களுக்கு கொடுத்து 2 மக்கள் வந்து இப்போ சாக கிடக்குறாங்க, அதனால் நான் உன்னை இப்போ கைது செய்கிறேன்னு சொல்லி கைது செஞ்சு மாலாவை சிறையில் அடைச்சிட்டாங்களாம். இப்படி அந்த பாட்டி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்ச மாலாவோ இப்போ அவள் வாழ்க்கை கெட்டது தான் மிச்சம். இதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடும்னு. இன்னொன்று சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னும். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு.